السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிற அன்புமிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எங்களுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, லோகர் தொழுகைக்கு பிறகு நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவிலே சூரா அஸ்ர் விளக்க உரையை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். திருக்குர்ஆனில் சின்னஞ்சிறு அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம்தான் சூரா அஸ்ர். 3 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய விளக்க உரையை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களுக்குரிய பெயர்களையும் அதே போன்று குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்தை அந்த பேரை குறிப்பிட்டு அடுத்து பக்கத்தில் மக்கியா மதனியா என்று எழுதியிருப்பார்கள். குர்ஆன் வரும்போது நம்ம பார்க்கலாம், சூரா தொடங்குகின்ற பொழுது அந்த சூராவுடைய பேரை போட்டிருப்பாங்க. அடுத்து பக்கத்தில் அந்த சூரா மக்கியா மதனியா என்றும் போட்டிருப்பார்கள். இதனுடைய விளக்கத்தை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சூராவுக்கு பெயர் என்பது ஒவ்வொரு குர்ஆன்ல மொத்தம் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. 114 சூறாக்கள் இருக்கிறது. சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா தான் குர்ஆனுடைய வரிசையில முதல் அத்தியாயம். கடைசி அத்தியாயம் அன்னாஸ் குலோது பிரபினாஸ் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயம் தான் கடைசி அத்தியாயம். இதுல சில அத்தியாயங்களுக்கு இந்த பெயர்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதரை சூட்டி இருக்கிறாங்க. இப்போ ஃபாத்திஹா முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்திஹா. இந்த ஃபாத்திஹா என்ற அந்த பெயரை அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சூராவுக்கு அந்த பெயரை சூட்டி இருக்கின்றார்கள். ஃபாத்திஹா என்றால் ஆரம்பம், தொடக்கம் என்று அதனுடைய பொருள். அதே போன்று பக்கரா, ஆல் இம்ரான், நிசா இப்படி சில அத்தியாயங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சூராவுக்கு பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். 114 சூறாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பெயர் சூட்டவில்லை. சில அத்தியாயங்களுக்கு நபி அவர்கள் பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். சில அத்தியாயங்களுக்கு குர்ஆனை தொகுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உமர் அவர்கள் உஸ்மான் அவருடைய காலகட்டத்தில் தான், அபூபக்கர் ஆட்சி காலகட்டத்தில் தான் குர்ஆன் தொகுக்கப்படுகிறது. அப்படி தொகுக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் அந்த சூறாவில் வரக்கூடிய சில முக்கியமான சம்பவம் அதில் ஏதாவது இருக்கும். அதை குறிப்பிட்டு அந்த சம்பவத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த சூறாவுக்கு பெயராக வைத்திருக்கின்றார்கள். அதை தொகுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தொகுக்கக்கூடியவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் எல்லா சூறாவுக்கும் பெயர் வைக்கவில்லை. இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல் அஸ்ர் சூரா அஸ்ர் என்று சொல்கின்றோம். அஸ்ர் என்றால் அந்த சூராவுடைய தொடக்கத்தில் அந்த வார்த்தை வருகிறது, ஒல் அஸ்ர். அந்த அஸ்ர் தான் அந்த சூராவுக்கு பெயராகவும் வைத்திருக்கிறது, சூரா அஸ்ர் என்று. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மக்கியா மதனியா என்று எழுதியிருப்பார்கள். மக்கியா மதனியா என்றால் அதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுது. மக்கியா என்றால் மக்காவை சார்ந்தது, மதனியா என்றால் மதீனாவை சார்ந்தது என்று அதனுடைய பொருள். மக்கியா என்றால் சூரா மக்கியா, சூரா அஸ்ர் மக்கியா என்று அந்த குர்ஆன்ல ஆரம்பத்தில் போடப்பட்டிருக்கும். மக்கியா என்றால் மக்காவை சார்ந்தது, மதனியா என்றால் மதீனாவை சார்ந்தது. அது என்ன மக்காவை சார்ந்தது மதீனாவை சார்ந்தது என்றால், நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் 13 வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. 40 வயசுல இறை தூதராக நியமிக்கப்பட்டாங்க. 40 வயசுல இறை தூதராக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 53 வயது வரை
13 ஆண்டு காலம் நபி அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். அதற்கு பிறகு அங்கு இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவில் 10 ஆண்டுகள் இருந்தார்கள். மொத்தம் நபி அவர்கள் 63வது ஆண்டுல 63வது வயசுல மரணம் அடைந்து விடுகின்றார்கள். அப்போ மக்காவில் நபியான பிறகு 13, மதீனாவில் 10. இதுல நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் எந்தெந்த அத்தியாயங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டதோ அதுவெல்லாம் மக்காவை சார்ந்தது. மக்காவில் மக்கியா என்று அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் அருளப்பட்ட அந்த அத்தியாயங்கள் மக்கியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு எந்தெந்த அத்தியாயங்கள் எல்லாம் அருளப்பட்டதோ அது மதனியா. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சூராவுடைய பெயர்கள், அந்த பெயர்கள் எப்படி ஏற்பட்டது, அது இந்த பெயர்களை ஏன் சூட்டினார்கள் என்பதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சூரா மக்கியா, சூரா மதனியா என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் அருளப்பட்ட அத்தியாயங்கள் மக்கியா, ஹிஜ்ரத் செய்த பிறகு அருளப்பட்ட அத்தியாயங்கள் மதனியா. இதை நாம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரியாது. நம்ம படிப்போம் சூரா மக்கியா மதனியா என்று குர்ஆன்ல போடப்பட்டிருக்கும். இந்த விளக்கத்தோடு நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப்போ நம்ம அஸ்ர் என்ற அத்தியாயத்துக்கு வருவோம். இந்த அத்தியாயம் சின்னஞ்சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் அந்த அத்தியாயத்தில் மொத்தம் 3 வசனங்கள் இருக்கிறது. வல் அஸ்ர் இது ஒரு வசனம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இரண்டாவது வசனம். மூன்றாவது இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர் இது மூணாவது வசனம். அந்த மூணாவது வசனம் கொஞ்சம் பெரிய வசனமாக இருக்கும். இந்த 3 வசனங்கள் தான் சூரா அஸ்ருடைய அத்தியாய வசனங்கள். இதுல இது சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் இதுல என்னென்ன செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் 3 வகையான செய்திகள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த அத்தியாயத்தில் 3 வகையான செய்திகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஈமானுடைய அடிப்படை, இஸ்லாத்து மார்க்கத்தினுடைய முக்கியமான அடிப்படை இந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அடுத்து, நல்லமல்களுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். நல்லமல்களுடைய நல்லறங்களுடைய அந்த அமல்களுடைய முக்கியத்துவத்தை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அடுத்து, மூன்றாவதாக மனித வாழ்க்கையை நம்ம எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அமைத்துக் கொண்டவர்கள் லாபத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள், எவ்வாறு அமைத்துக் கொள்ளாதவர்கள் நஷ்டவாதிகள், இதையும் அந்த மனித வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறையையும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அத்தியாயம் சின்ன அத்தியாயமாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்து, அமல்களுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. மனித வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறையும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. இதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம ஒல் அஸ்ர் சூராவுடைய முதல் ஆயத்து ஒல் அஸ்ர். ஒல் அஸ்ர் என்றால் என்ன? அதனுடைய பொருள் காலம். அஸ்ர் என்றால் காலம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொரு பொருள் அசர் தொழுகை நேரம் என்று பொருள் இருக்கிறது. இப்ப அசர் தொழுகை சொல்லுமே, அதுவும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வரும். அது மாதிரி காலம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. காலம் என்றால் எந்த நேரத்தையும் குறிப்பிடாம பொதுவா சொல்றது. அதை நொடிகளை, நிமிடங்களை, வாரங்களை, நாட்களை, வருஷங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வதுதான் காலம். காலம் என்றால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். நிமிஷத்தையும் எடுத்துக்கொள்ளும், நொடியையும் எடுத்துக்கொள்ளும், நேரங்களையும் எடுத்துக்கொள்ளும், வாரங்களையும், நாட்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்வது பேர் தான் காலம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமும் பொதுவான அர்த்தமும் இருக்கிறது. அதே போன்று அசர் தொழுகை நேரம் இருக்கிறது. அந்த நேரம் அசர் தொழுகை நேரத்தின் மீது அப்படின்னு சொல்லலாம், அல்லது காலத்தின் மீது. ஆனால் இங்கே காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்வதுதான் பொருத்தமான ஒன்று. ஏனென்றால் அசர் தொழுகை நேரம் என்பது அது அந்த நேரத்தை தான் அது சொல்கிறது என்பதற்கு முன்பின்னான எந்த விளக்கமும் இல்லை. அப்ப காலத்தின் மீது சத்தியமாக என்று பொருள் வைப்பதுதான் பொருத்தமான ஒன்று. இதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அசர் என்ற வார்த்தைக்கு பொதுவாக காலம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அதே போன்று அசர் தொழுகை நேரம் என்ற பெயரும் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தை தொடங்கும் பொழுது ஒல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக என்று ஆரம்பிக்கின்றார். ஒல் அஸ்ரி என்றால் காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தின் மீது சத்தியமாக. சத்தியம்
இந்த சத்தியம் என்ற வார்த்தை இருக்கிறது, சத்தியம் விடுதல், இதை இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், நாம ஒரு விஷயத்துல சத்தியம் விடுவதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் விடணும், வேற எந்த பொருளின் மீது சத்தியம் விடக்கூடாது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்பின் மீதும் சத்தியம் விடக்கூடாது. சத்தியம் விடுவதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் விடணும். குர்ஆனின் மீதோ வாப்பா மீதோ உம்மா மீதோ அல்லது காபாவின் மீதோ இப்படி எதன் மீது சத்தியம் விடக்கூடாது. சத்தியம் விடுவதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் விடணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், மன்கான ஹாலிஃபன், யார் சத்தியம் விடுகிறார்களோ ஃபலா யஹ்லிஃப் இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவிர வேற எதன் மீது சத்தியம் செய்ய வேண்டாம். ஒருவர் சத்தியம் விடுவதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்யட்டும், வேற எந்த பொருளின் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம். ஃபகானத் குரைஷன், குறைஷிகள் எப்படி இருந்தார்கள் என்றால் தஹ்லிஃபு பி ஆபாயிஹா, குறைஷிகள் தங்களுடைய முன்னோர்கள் மீது சத்தியம் விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே லா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய முன்னோர்கள் மீது நீங்கள் சத்தியம் விடாதீர்கள். சத்தியம் விடுவதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் விட வேண்டும், வேற யாரின் மீது சத்தியம் விடக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம், மன்கான ஹாலிஃபன், யார் சத்தியம் விடுகிறார்களோ ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் விடட்டும். யார் சத்தியம் விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் விடட்டும். அவுல் யஸ்முத், அப்படி இல்லையா வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும், வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும், வேற எந்த பொருளின் மீது சத்தியம் விட வேண்டாம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்று இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு உமர் அவர்களிடத்துல ஒருவர் வருகிறார், ஒரு மனிதர் சத்தியம் விடுகிறார். எப்படி சத்தியம் விடுகிறார் என்றால் காபாவின் மீது ஆணையாக. இப்ப நாம சில பேர் குர்ஆனின் மீது ஆணையாக, குர்ஆன் மீது சத்தியமாக என்று சொல்லுவோமே, அதே போன்று ஒருவர் சத்தியம் விடுகிறார், காபாவின் மீது ஆணையாக அப்படின்னு சத்தியம் விடுகிறார். அப்படி சத்தியம் விடுவதை பார்த்த உடனே இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, இப்படி நீ சத்தியம் விடாத, காபாவின் மீது ஆணையாக என்று நீ சத்தியம் விடாதே. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு மற்றதன் மீது யார் சத்தியம் விடுகிறார்களோ, அல்லாஹ் அல்லாத வேற பொருளின் மீது யார் சத்தியம் விடுகிறார்களோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் இணை வைத்து விட்டார். இணை வைப்பு என்ற பாவத்துக்கு நெருக்கமான அந்த அளவுக்கு, இணை வைக்கக்கூடிய பாவத்தின் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாவம் தான் அல்லாஹ் மீது சத்தியம் விடுவது இணை வைப்பான ஒரு பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப ஏன் அது அப்படி வருகிறது என்றால், அது இணை வைப்பு என்ற வகையில் அது வந்து விடுகிறது, ஷிர்க் என்ற வகையில் வந்து விடுகிறது. சத்தியம் விடுவது என்பது அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் விடணும், வேற எந்த பொருளையுமே சத்தியம் விடக்கூடாது. அப்படி சத்தியம் விட்டால் அது இணை வைப்பான காரியமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் இப்ப நாம சத்தியம் விடுகிறோம், எதுக்கு சத்தியம் விடுகிறோம்? ஒரு விஷயத்தை சொல்றோம், அந்த விஷயம் உண்மைதான் என்பதற்கு நம்ம சாட்சி ஆக்குகிறோம். அப்படி சாட்சியாக்கு சத்தியம் சாட்சியாக்குவது தான், நான் சொல்றது உண்மைதான், நான் உண்மையை சொல்றேன், நான் இதுல பொய் சொல்லல என்பதற்கு நாம் அதை சாட்சியாக ஆக்குவதுதான் சத்தியம். அப்படி சாட்சியாக ஆக்குவதாக யாரை தான் ஆக்கணும்? அல்லாஹ்வை தான் ஆக்கணும். ஒரு விஷயத்தை உண்மை என்பது உண்மைத்தன்மையை அறிந்தவனை தான் நம்ம சாட்சியாக ஆக்கணும். அப்ப அதை முழுமையாக அறிந்தவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் அறிய முடியாது. ஒருவர் சொல்வது அது உண்மைதான் அவர் சொல்கிறாரா, அவர் சொல்லக்கூடிய செய்தியில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, அவர் சொல்லக்கூடிய செய்தியில பொய் இருக்கிறதா என்பதை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், வேற யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா உள்ளத்தையும் அவன் அறியக்கூடியவன், உள்ளத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப நம்ம பேசக்கூடிய ஒவ்வொன்றும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான். இறைவனை தவிர வேறு யாரும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு பொருளை நம்ம சாட்சியாக்குவதாக இருந்தால், நாம சொல்றது உண்மைதான் என்பது சாட்சியாக்குவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனை தான் சாட்சியாக ஆக்க வேண்டும். அப்ப நம்ம வேற யாரையாவது சாட்சியாக ஆக்குவோம் ஆனால், இப்ப குர்ஆன் மீது சத்தியம் ஒருத்தர் சொல்றாரு, அல்லது வாப்பா மீது சத்தியம், உம்மா மீது சத்தியம், காபான் மீது சத்தியம் இப்படி சொல்றாருன்னா, அந்த காபாவுக்கும் அல்லாஹ்வை போன்று மறைவானது தெரியும், அல்லாஹ்வை போன்று காபாவும் அறியக்கூடியது
குர்ஆனும் அறியக்கூடியது, பாப்பாவும் அறியக்கூடிய, அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கக்கூடிய இணை வைப்பான ஒரு காரியம் ஆகிவிடுகிறது. அப்ப அந்த சத்தியமிடுதல் என்பது அல்லாஹ் மீது மட்டும்தான் நம்ம சத்தியமிடல். இதை நம்ம புரிந்து கொள்ளலாம், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் திருக்குர்ஆனை நம்ம பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கின்றார். இன்னும் குர்ஆன்ல ஒரு 78 இடங்கள்ல மற்ற அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மற்ற பொருளின் மீது அல்லாஹ் சத்தியம் அடிக்கிறான். வானத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, சூரியனின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, இப்படி குர்ஆன்ல இந்த சத்தியம் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட பல படைப்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டு இப்படி அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அப்ப சத்தியமிடுதல் என்பது அல்லாஹ்வின் மட்டும்தான் சத்தியமிடணும். ஆனா அல்லாஹ் இப்படி சத்தியமிடுறானே, இப்படி செய்யலாமா? இப்போ ஒல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப காலத்தை காலத்தின் மீது சத்தியமிடுதல் இணை வைப்பான ஒன்றுதானே. சத்தியமிடுவதா இருந்தால் யாரின் மீது மட்டும்தான் இட வேண்டும்? அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இட வேண்டும். அதான் மார்க்கத்தினுடைய கட்டளை. அல்லாஹ் அல்லாத எந்த பொருளின் மீது சத்தியமிடக்கூடாது. அப்படி சத்தியமிட்டால் அது இணை வைப்பான காரியம் ஆகிவிடுகிறது. அப்ப அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்றால் அல்லாஹ் சத்தியமிடுவதும் நாம சத்தியமிடுவதும் ஒன்று கிடையாது. இப்ப அல்லாஹ் ஒன்றையுமே சத்தியமிடுகிறான் என்றால் எதற்கு சத்தியமிடுகிறான்? அல்லாஹ் சொல்வது உண்மை, அதுக்கு இது சாட்சி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு மேல அது ஒன்றா? அல்லாஹ்க்கு மேல ஒன்று இருக்கிறதா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு மேல எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் தான் அனைத்தையும் படைத்தவன், அனைத்தையும் அறிந்தவன். அப்ப அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் என்றால், இரவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் என்றால், பகலின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் என்றால் அதற்கு நாம சத்தியமிடுகிறோமே அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் சத்தியமிடலை. நாம சத்தியமிடுவது நாம் சொல்வது உண்மைதான், அதற்கு இது சாட்சி, அல்லாஹ் சாட்சியானவன், அல்லாஹ் மீது சத்தியமா என்று நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்குகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிடுகிறான் என்றால் அது சாட்சியமாக்குதல் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சத்தியமிடவில்லை. எதற்கு சத்தியமிடுகிறான் என்றால் அல்லாஹு தஆலா ஒரு பொருளின் மீது சத்தியமிடுகிறான் என்றால் அந்த பொருளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக சத்தியமிடுகிறான். அந்த பொருளுடைய முக்கியத்துவத்தை நீ உணர்ந்து பார் என்பதற்காக தான். இரவு என்று சாதாரணம் அல்ல, இரவை நான் தான் கொண்டு வருகிறேன், நான் இல்லை என்றால், அதாவது நான் கொண்டு வரவில்லை என்றால் வேற யாராலும் இரவை கொண்டு வர முடியாது. இப்ப அல்லாஹு தஆலா கியாமத்து வர பகலாவே வச்சுட்டா வேற யாராவது இரவு கொண்டு வர முடியுமா? முடியாது. அல்லாஹு தஆலா கியாமத்து வர பகலாவே வைத்து விட்டால் வேற யாராவது இரவை கொண்டு வர முடியுமா? அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணரணும், அதற்கெல்லாம் சத்தியம் அடிக்கிறான். இப்ப காலத்தின் சத்தியமாக என்றால் காலம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, நீ அதை வீணாக்கி விடக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அப்ப அந்த பொருளை அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் அடிக்கிறான். இப்ப நாம இடக்கூடிய சத்தியம் என்பது சாட்சியாக்குதல் என்ற அர்த்தத்தில், அல்லாஹ் சத்தியம் இடுவது என்பது அந்த பொருளுடைய முக்கியத்துவத்தை, அந்த படைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அப்ப இதை நாம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதிகமாக 78 இடங்கள்ல அல்லாஹ் பிற பொருளின் சத்தியமிடுகிறான் என்றால் அதுக்கு இதான் பொருள். அந்த பொருளுடைய அந்த படைப்புடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் சத்தியமிடுகிறான். ஆனால் அல்லாஹ் இப்படி சத்தியமிடுவதால் நாம இப்படி சத்தியமிடக்கூடாது. நாம சத்தியமிடுவதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் விட வேண்டும். இது இந்த அத்தியாயத்தினுடைய முதல் விளக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த அத்தியாயம் பலவிதமான விளக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய தொடர் உரையை, விளக்க உரையை தொடராக இன்னும் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.